17ஆம் நாள் போரில் கர்ணனை இழந்த துயரத்தில் பாண்டவ படைகளுக்கும் கௌரவ படைகளுக்கும் உறக்கம் இல்லாமல் அன்றைய பொழுது முடிந்தது. அடுத்த நாள் அனைவருமே 18ஆம் நாள் போருக்கு தயாராகினர். துரியோதனன் போருக்கு வேண்டிய ஏற்பாடுகளை வேண்டா வெறுப்பாக செய்தான். சல்லியனை அழைத்து, என்னுடைய படைகளை உன்னை நம்பி ஒப்படைக்கிறேன். யானை, தேர், குதிரை, காலாள் ஆகிய 4 வகை படைகளுக்கும் இப்பொழுது நீதான் தலைவன். உன்னை படைத்தலைவனாக நியமிக்கிறேன். அதற்குரிய அடையாள மரியாதை பொற்பட்டத்தை உனக்கு அணிவிக்கிறேன் என்று சல்லியனிடம் உருக்கமாக கூறி தளபதி பதவியை அளித்தான். கர்ணன் போர்க்களத்தில் இறந்ததால் தானே போர்க்களம் சென்று கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் கொல்வதாக துரியோதனனிடம் கூறிய உறுதிமொழியை மனதில் கொண்டான் சல்லியன். மகிழ்ச்சியோடும் பயபக்தியோடும் சேனாதிபதி பதவியை ஏற்றுக்கொண்டான். பிறகு துரியோதனனுடைய படைகளுக்கு நடுவே சென்று கம்பீரமாக யானை மேல் ஏறி உட்கார்ந்து அணிவகுப்புக்காக வீரர்களை ஒழுங்குபடுத்தினான். துரியோதனனின் படை வீரர்கள் சல்லியனுடைய தலைமையை மகிழ்ச்சியோடு வரவேற்றனர். சல்லியன் அன்றைய போருக்கு வீரர்களை தனித்தனி பிரிவாக அணிவகுத்து நிறுத்தினான். கௌரவர்கள் பக்கம் மீதம் இருந்தது சில வீரர்களே. கர்ணனை இழந்த துயரத்தில் துரியோதனனுக்கு போர்க்களத்திற்கு வரவேண்டுமென்ற ஆசையோ ஆர்வமோ இல்லாவிட்டாலும் கடமைக்காக வந்தான். கௌரவர் சேனை சல்லியன் தலைமையில் 18ஆம் நாள் போருக்கு தயாராக அணிவகுத்து நின்றனர். ஆனால் பாண்டவ படைவீரர்கள் யாவரும் இன்னும் போர்க்களத்திற்கு வரவில்லை. கர்ணனுடைய மரணத்தினால் கௌரவர்களை விட பாண்டவர்கள்தான் அதிக துயரத்தை அடைந்தனர். கர்ணன் தங்களுடைய மூத்த சகோதரன் என்ற உண்மை அவர்களுக்கு தெரிந்ததால் அவர்களுடைய சோகமும் வேதனையும் அதிகமாகவே இருந்தது. அர்ஜுனன் கர்ணனுடைய மார்பில் அம்பு எய்து கொன்றதை நினைத்து மனம் வருந்தினான். தர்மருக்கும் இனிமேல் போர் செய்ய வேண்டுமென்ற ஆசையே இல்லாமல் போனது. பீமன், நகுலன், சகாதேவன் முதலிய யாவருமே கர்ணனை இழந்த துன்பத்தில் மூழ்கி 18ஆம் நாள் போரை மறந்திருந்தனர். அந்த நிலையில் கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் கடமையை விட வேறு எதுவும் பெரியதில்லை, துன்பத்தை மறந்து போருக்கு புறப்படுங்கள் என்று அறிவுரை கூறிய பின்புதான் பாண்டவர்கள் மனம் தேறி தங்கள் படைகளுடன் போர்க்களத்திற்கு புறப்பட்டு வந்தனர். துஷ்டதுய்மன் பாண்டவ படைகளை தலைமை தாங்கி போர்க்களத்திற்கு அழைத்து வந்தான். போர்க்களத்தில் முன்னேற்பாடாக சல்லியன் தன்னுடைய படைகளை பெரிய வியூகங்களில் வரிசை வரிசையாக அணிவகுத்து வைத்திருந்தான். அதை பார்த்தபோது பாண்டவர்களும் மற்ற வீரர்களும் ஆச்சரியமடைந்தனர். பெரிய வியூகங்களில் வரிசையாக நிற்கும் கௌரவ சேனையை கண்டு தர்மர் முதலியவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. தர்மர் கிருஷ்ணரிடம், இன்றைய போரில் கௌரவர் சேனை அணிவகுக்கப்பட்டிருக்கும் விதத்தையும் சல்லியன் அதற்கு தலைவனாக நிற்பதையும் பார்த்தால் நாம் தோற்றுவிடுவோமோ என்ற பய உணர்வுடன் கிருஷ்ணரை பார்த்து கேட்டான். அர்ஜுனன், பீமன் முதலியவர்களுமே அதே சந்தேகம் நிறைந்த முகத்தோடு கிருஷ்ணரை பார்த்தார்கள். பாண்டவர்களின் பய உணர்வை அறிந்த கிருஷ்ணர் அவர்களிடம், கவலைப்படாதீர்கள், நான் சொல்கின்ற முறைகளை அனுசரித்து இன்றைய போர் நடந்தால் வெற்றி உங்களுக்கு தான். சல்லியனின் வலிமைக்கு யாரும் இணையில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் தர்மரும் பீமனும் சேர்ந்து போரிட்டால் சல்லியனை கூட வென்றுவிடலாம். அர்ஜுனன் அஸ்வத்தாமனை எதிர்த்து போரிட வேண்டும். சகாதேவன் சகுனியோடு போர் செய்து அவனை கொல்ல வேண்டும். நகுலன் கர்ணனுடைய புதல்வர்களை எதிர்த்து போரிட வேண்டும். இந்த முறை மாறாமல் நீங்கள் கௌரவ சேனையை எதிர்த்து போர் புரிந்தால் நிச்சயம் உங்களுக்கு தான் வெற்றி என்று கூறி தர்மரையும் பீமனையும் சல்லியனை எதிர்ப்பதற்கு அனுப்பிவிட்டு கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய தேரில் ஏறிக்கொண்டார். கிருஷ்ணர் தேரை அஸ்வத்தாமன் இருந்த திசையை நோக்கி செலுத்தினார். பீமனும் தர்மரும் சல்லியன் இருந்த பக்கமாக அவர்களின் தேர்களை செலுத்தி கொண்டு சென்றனர். சகாதேவன் சகுனியை நோக்கியும் நகுலன் கர்ணனின் புதல்வர்களை நோக்கியும் சென்றனர். பெரிய சப்தங்களுடன் 18ஆம் நாள் போர் தொடங்கியது. இறுதி போராட்டத்தில் வெற்றி தோல்வியின் இறுதி முடிவை நெருங்கி கொண்டிருந்தது. தர்மரும் சல்லியனும் நேருக்கு நேர் எதிர்த்து போர் புரிந்தனர். சல்லியனுடைய சங்கநாதம் விண்ணதிர செய்தது. அதே போல தர்மருடைய சங்கநாதம் திசையதிர செய்தது. தர்மருக்கு தேரோட்டி கொண்டிருந்த சாரதியின் தலையை சல்லியன் அறுத்து வீழ்த்தினான். தேரின் மேலிருந்த குடையின் மேற்பகுதியையும் உடைத்தெறிந்தான். இவற்றையெல்லாம் பார்த்து
அருகில் போர் செய்து கொண்டிருந்த பீமன் தர்மருக்கு உதவியாக வந்து சல்லியனை எதிர்த்தான். பீமன் வருவதைக் கண்ட தர்மர் நம்மை விடவும் சல்லியனை எதிர்ப்பதற்கு பீமனே தகுதி வாய்ந்தவன் என்று நினைத்து கொண்டு ஒதுங்கி நின்றான். இவர்களுக்கிடையே நிகழ்ந்த கடும்போரை தர்மர் பார்த்து கொண்டிருந்தார். பீமன் சல்லியனுடைய தேரை கதாயுதத்தால் அடித்து நொறுக்கினான். சல்லியன் இந்த திடீர் தாக்குதலை எதிர்த்து சமாளிக்க முடியாமல் திணறினான். சல்லியனுடைய தேர்ப்பாகன், குதிரைகள், தேர் சக்கரங்கள் ஆகிய எல்லாவற்றையும் பீமன் கதாயுதத்தால் தாக்கி நொறுக்கினான். இதனால் கோபமடைந்த சல்லியன் கதாயுதத்தை விட பெரிய கோமரம் என்னும் ஆயுதத்தை ஓங்கிக் கொண்டு பீமன் மேல் பாய்ந்தான். பீமன் சல்லியனை எதிர்ப்பதற்குள் சல்லியனுடைய கோமரம் பீமன் நெற்றியில் விழுந்தது. அந்த பலமான அடி பீமனை ஒரு நிமிடம் பொறிக்கலங்கச் செய்தது. ஆனால் பீமன் மறுநிமிடம் தன்னை சமாளித்து கொண்டு போரில் ஈடுபட்டான். சல்லியனும் பீமனும் போர் செய்தனர். இறுதி நிலையில் இவருக்குத்தான் வெற்றி, இவருக்குத்தான் தோல்வி என்று கூற முடியாதபடி கடுமையாக போர் முற்றியது. சல்லியனுக்கும் பீமனுக்கும் கடுமையாக போர் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் நகுலனை எதிர்த்து கர்ணனின் புதல்வர்கள் தாக்குதல் நடத்தினர். நகுலனுடைய அனுபவம் மிகுந்த வீரத்துக்கு முன்னால் இவர்களால் அதிக நேரம் போர் புரிய முடியவில்லை. இவர்கள் மூவரையும் நகுலன் வீழ்த்தினான். இதை கண்ட சகுனி, உலூகன் மற்றும் சைந்தவன் என்ற தன் மகன்களை புடைசூழ நகுலனை எதிர்ப்பதற்கு ஓடி வந்தார்கள். ஆனால் நகுலன் செய்த சண்டமாருத போரை எதிர்த்து நிற்க முடியாமல் உடனே புறமுதுகு காட்டி ஓடிவிட்டனர். மீண்டும் போர் நிகழ்ந்தபோது சல்லியன் பீமனை எதிர்த்தான். பீமனுக்கு உதவியாக இருந்த சுமித்திரன் என்ற வீரனை சல்லியன் கொன்று வீழ்த்தினான். சுமித்திரன் இறந்த பின்பு சல்லியன் தனது முழு பலத்தையும் பீமனை தாக்குவதில் காட்டினான். பீமன் தடுமாறுவதைக் கண்ட நகுலன், சகாதேவன், சாத்தகி ஆகியோர் பீமனுக்கு உதவுவதற்காக ஓடி வந்தார்கள். ஆனாலும் அவர்கள் 4 பேரும் சேர்ந்து கூட சல்லியனை எதிர்க்க முடியவில்லை. இதனால் கோபம் கொண்ட பீமன் ஆவேசத்தோடு தன் கையில் இருந்த கதாயுதத்தால் சல்லியனுடைய தேரையும் தேர் குதிரைகளையும் தேரோட்டியையும் தாக்கினான். அந்த தாக்குதலால் சல்லியனின் தேர்ப்பாகன் இறந்தான். இதனால் சல்லியனின் படைகள் சிதறி ஓடியது. போர்க்களத்தின் மற்றொரு பகுதியில் அர்ஜுனனும் அஸ்வத்தாமனும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போர் செய்தனர். அஸ்வத்தாமன் அர்த்தசந்திர வடிவாக வளைந்த கத்தி போலிருந்த பல அம்புகளை அர்ஜுனன் மேல் செலுத்தினான். அதனால் அர்ஜுனன் உடலில் பல இடங்களில் இரத்த காயங்கள் ஏற்பட்டது. அர்ஜுனனும் அஸ்வத்தாமனுடைய உடலில் பல காயங்களை உண்டாக்கினான். இருவருடைய தேர்குதிரைகளும் அழிந்தன. பிறகு இருவரும் கீழே இறங்கி போர் செய்தனர். சிறிது நேரத்தில் அஸ்வத்தாமன் புறங்காட்டி ஓடுவது போல நடித்து ஏமாற்றினான். அஸ்வத்தாமன் ஓடுவதாக எண்ணிக்கொண்டிருந்த அர்ஜுனன் அஜாக்கிரதையாக இருந்தான். அப்போது அஸ்வத்தாமன் மீண்டும் திரும்பி இரும்பு உலக்கையை எடுத்து அர்ஜுனன் மேல் எறிந்தான். அர்ஜுனன் அதை தன் அம்புகளால் தடுத்து முறித்தான். மீண்டும் அஸ்வத்தாமன் பெரிய கதாயுதத்தை எடுத்து அர்ஜுனன் மேல் எறிந்தான். அதையும் அர்ஜுனன் தன் அம்புகளால் வீழ்த்தினான். இறுதியில் வேறு வழி இல்லாமல் அஸ்வத்தாமன் புறங்காட்டி ஓடினான். பிறகு அர்ஜுனன் பீமனுக்கு உதவியாக நின்றான். அடுத்து சல்லியனுக்கு உதவியாக துரியோதனன் வந்தான். துரியோதனன் சல்லியனுக்கு உதவியாக வந்த பிறகு சல்லியனோடு போர் செய்து கொண்டிருந்த சாத்தகியும் நகுலனும் சகாதேவனும் தோற்றனர். சல்லியனின் வீரமும் ஆற்றலும் பெருகி கொண்டே வந்தன. பீமன், தர்மர், அர்ஜுனன் ஆகிய 3 பேரும் எதிர்க்கும் போது சல்லியன் தான் ஒருவனாகவே நின்று அவர்களை சமாளித்தான். சல்லியனுடைய அம்புகள் தர்மரின் உடலை துளைத்தன. சல்லியன் மேல் சினம் கொண்ட பீமன் கதாயுதத்தால் அவன் தலையில் தரித்திருந்த கிரீடம் கீழே விழுமாறு ஓங்கி அடித்தான். பீமன் இவ்வாறு செய்வதைக் கண்ட துரியோதனன் கோபத்தோடு பீமனை தாக்குவதற்கு ஓடி வந்தான். துரியோதனன் தன்னை தாக்க வருவதைக் கண்ட பீமன் சல்லியனை விட்டு துரியோதனன் மேல் பாய்ந்தான். துரியோதனனுக்கும் பீமனுக்கும் போர் நடந்தது. துரியோதனன் பீமனை எதிர்த்து போர் புரிய முடியாமல் தோற்று ஓடினான். சல்லியன் பாண்டவர்களோடு தனியாக நின்று போர் புரிந்தான். தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என பல பேர் ஒன்று திரண்டு சல்லியனை எதிர்த்தார்கள். போர் கடுமையாகவே நடந்தது. சல்லியனை கொன்றுவிட வேண்டுமென்ற ஆவேசத்தோடு தர்மரும், தர்மரை கொன்றுவிட வேண்டுமென்ற ஆவேசத்தோடு சல்லியனும் போரிட்டனர். சல்லியன் தர்மருடைய தேர், குதிரைகள், படைகள் ஆகிய எல்லாவற்றையும் அழித்தான். கோபம் கொண்ட தர்மர்
வேறொரு தேரில் ஏறிக்கொண்டு சல்லியனை எதிர்த்தார். சல்லியனை கொல்வேன் அல்லது நான் இறப்பேன் என்று தர்மர் மனதை திடப்படுத்திக் கொண்டு மீண்டும் போரை தொடங்கினார். தர்மர் தன் மனதிலிருந்த கோபத்தை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு கூரிய வேலை எடுத்து சல்லியன் மார்பை குறிவைத்து எறிந்தார். அந்த வேல் சல்லியன் மார்பில் பாய்ந்து முதுகை கிழித்து சென்றது. சல்லியன் போர்க்களம் முழுவதும் எதிரொலிக்கும்படி அலறிக்கொண்டு தேரின் மேல் சாய்ந்தான். சில மணி நேரத்தில் சல்லியன் இறந்துவிட்டான். சல்லியனின் நூற்றுக்கணக்கான வீரர்கள் தர்மருடைய தேரை சுற்றி வளைத்து நின்றார்கள். துரியோதனன், சகுனி மற்றும் பல படை வீரர்கள் முதலியவர்களை அழைத்து கொண்டு தர்மரை எதிர்க்க வந்தான். தர்மருக்கு உதவியாக பீமன், துஷ்டதுய்மன் முதலியவர்கள் உதவிக்கு வந்து சேர்ந்தனர். கௌரவர்கள் தங்களுடைய படைத்தலைவனாகிய சல்லியனை பறிகொடுத்த பின்னும் தயங்காமல் பாண்டவர்களை எதிர்த்தனர். ஆனால் அதிகமான சேதம் துரியோதனன் பக்கமே ஏற்பட்டது. துரியோதனனுடைய சகோதரர்களில் மீதம் இருந்தவர்களும் பீமன் கையால் இறந்தனர். துரியோதனன் வருத்தத்துடன் ஒன்றும் செய்ய தோன்றாமல் உட்கார்ந்தான். அந்த நிலையில் சகுனி வந்து துரியோதனனை தேற்றி ஊக்கப்படுத்தினான். சகுனி துரியோதனனிடம், உன் சார்பாக நான் பீமனுடன் போருக்கு செல்கிறேன் என்று கூறி தன் படைகளை திரட்டி கொண்டு பீமனை எதிர்க்க கிளம்பினான் சகுனி. பீமனுக்கும் சகுனிக்கும் போர் தொடங்கியது. பீமன் சகுனியிடம், உனக்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டது என்று சிரித்துக்கொண்டே சகுனியை வரவேற்றான். சகாதேவன் பீமனுக்கு உதவியாக போரிட்டான். சகுனிக்கு உதவுவதற்காக வந்த துரியோதனன் ஒரு வேலாயுதத்தை எடுத்து சகாதேவன் மேல் எறிந்தான். அது சகாதேவனை நன்றாக தாக்கியதால் கீழே விழுந்தான். சகாதேவனை துரியோதனன் தாக்கிவிட்டதைக் கண்டு மனம் கொதித்த பீமன் தன் கோபத்தை எல்லாம் சகுனி மேல் காட்டினான். பீமனுக்கு உதவியாக வந்த மன்னர்கள் அஸ்வத்தாமன் மேல் அம்புகள் எய்து வீழ்த்தினர். இதை கண்ட கிருபாச்சாரியார் மீதமிருந்த கௌரவ படைகளை அழைத்து கொண்டு மன்னர்களை எதிர்த்தார். பிறகு மீண்டும் சகாதேவனுக்கும் சகுனிக்கும் போர் தொடங்கியது. சகாதேவன் தன்னுடைய கையில் வேலை எடுத்து சகுனியின் மார்பை குறிவைத்து எறிந்தான். அந்த வேல் குறி தவறாமல் சகுனியின் மார்பை இரண்டாக பிளந்து வீழ்த்தியது. சகுனி கீழே விழுந்து இறந்தான். எல்லா சூழ்ச்சிகளுக்கும் எல்லா வஞ்சகங்களுக்கும் காரணமாக இருந்த அவனுடைய மரணம் பாண்டவர்களுக்குள் மகிழ்ச்சியை உண்டாக்கியது.